வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை பதவி வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல். ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர்கள் மிரட்டல் விடுப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். இந்திரா காந்தி போலவே ராகுல் கொல்லப்படுவார் என்று பாஜகவினர் மிரட்டல் விடுத்தது அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ராகுல் காந்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்கள் மத்தியில் ராகுல் காந்தி புகழ் வளர்வது சிலரை நிலைகுலைய வைத்துள்ளதாகவும் கருத்து. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளில் அரசு தரப்பில் ஆஜராக சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்க கோரி வழக்கு. தமிழக அரசு மற்றும் இரு அமைச்சர்கள் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவர்கள் 10 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. அபராதம் விதிக்கப்பட்டதை கண்டித்து இலங்கை நீதிமன்றம் முன் தமிழ்நாடு மீனவர்கள் தர்ணா போராட்டம். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் இளைஞர் உயிரிழந்ததன் எதிரொலி. இடுக்கி மாவட்ட எல்லையான போடிமுந்தல் சோதனைச் சாவடியில் சுகாதாரத்துறையினர் தீவிர சோதனை. நாகையில் ஆளுநர் பங்கேற்ற மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த அமைச்சர் அழைப்பிதழில் பெயர் இல்லாததால் மாவட்ட ஆட்சியரும் பங்கேற்கவில்லை என தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியல். JCB வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பண்டிகை காலங்களில் பேருந்துகளில் கூட்ட நெரிசலை சமாளிக்க தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து போக்குவரத்து கழகம் திட்டம். ஊரக பகுதி பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளாக இயக்குவதால் மக்கள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் முடிவு. பெரியாரின் கொள்கைகள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகழாரம். அனைத்து துறைகளிலும் பெண்கள் கோலோச்சுவதற்கு திமுக அரசே காரணம் என பேச்சு. எனக்கு பெருமை, எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. கலைஞர் அடிக்கடி சொல்வார், பெரியார் நம்மை விட்டு பிரிந்து 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் அவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் இன்றைக்கும் நமக்கு ரெலவெண்டா இருக்கு. நாளை மறுநாள் பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க திட்டம். மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக சந்தித்து பேச உள்ளதாக தகவல். சென்னை வியாசர்பாடியில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. போலீசாரை தாக்கிய போது தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். சென்னை வியாசர்பாடியில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம்.
புளியந்தோப்பு காவல்துறை ஆணையர் முத்துக்குமார் சம்பவ இடத்தில் ஆய்வு. காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை பிரேத கிடங்கிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு கருதி ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு உடல் மாற்றம். பத்து ஆண்டுகளாக திருந்தி வாழ்ந்து வந்த தமது மகன் பாலாஜியை காவல்துறையினர் கொன்றுவிட்டதாக தாய் கண்மணி கண்ணீர் மல்க புகார். போலீசாரின் என்கவுண்டரில் உள்நோக்கம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நான் வரேன் குழந்தைங்களுக்கு துணி எடுக்க வரேன்னு சொன்னேன் சார். என் புள்ள திருந்தி 10 வருஷம் ஆகுது சார். பழைய கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருந்தி ஒரு வரமெல்லாம் கோர்ட்டு வரமெல்லாம் சொல்லுவாங்க 10 வருஷம் கேஸ். எப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ உன்னை அப்போதான் போலீஸ் இது பண்ணுவாங்க கொள்வாங்கன்னு. போலீஸுக்கு இதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை சார். இது ஒரு பிரச்சனையில் நடந்திருக்குது. சம்பவம் செஞ்சுல வர முடியல. பாம்பு அடிச்சார் இல்லைங்களா, பாலாஜி அடிக்கணும்னு அடிச்சான். அதுலேயும் பாலாஜி தப்பிச்சிட்டான். இப்போ இவன் கேஸுக்கு வரணும்னா அவன் வந்தால் தானே இவங்க இந்த கேஸை முடிக்க முடியும் இந்த ஆட்சியில். அதனால என்ன பண்ணிட்டான், அவன் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டான். செஞ்சுட்டான், சரி கட்டிட்டான். இப்போ என் புள்ள செத்தா அவன் வருவான் உள்ள. இவங்க கேஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுதான் சார் நடந்தது. ஜம்மு காஷ்மீரில் 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறு. 10 ஆண்டுகளுக்கு பின் தேர்தல் நடைபெறுவதையொட்டி பலத்த பாதுகாப்பு. ஜம்மு காஷ்மீர் முதற்கட்ட தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 26.72% வாக்குகள் பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு. ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டிகள் திருச்சியில் திடீரென கழன்றதால் பயணிகள் பீதி. ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு மீண்டும் பெட்டியை இடைத்து அனுப்பினர். திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்ட மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என புகார். திருக்கோவிலூர் சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பௌர்ணமி கிரிவலம் முடித்துக் கொண்டு சொந்த ஊர் திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி மற்றும் திருப்பதி செல்லும் பயணிகள் ரயிலில் முண்டையடித்துக் கொண்டு ஏறியதால் தள்ளுமுள்ளு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 54,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 6,850க்கு விற்பனையாகிறது. செப்டம்பர் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறும் திமுக பவளவிழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சித் தலைவர்களும் ஒரே மேடையில் இடம்பெறும் வகையில் கூட்டம் நடத்த திட்டம். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மார்ச் பணியிட மாற்றம். மார்ச் ஒப்புதலின் பெயரிலேயே மகாவிஷ்ணு நிகழ்ச்சி நடந்ததாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை.
நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாக எழுந்த புகார். தேசிய மனித உரிமைகள் ஆணைய குழு நேரில் ஆய்வு செய்து விசாரணை. நெய்வேலியில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தோட்டக்கலை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுரங்கம் 2 நுழைவு வாயில் முன்பு தர்ணா. இரண்டாயிரத்தி 21 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2026 அக்டோபருடன் நிறைவு. தேவையில்லாமல் பதவிக்காலம் குறித்த ஐயம் தெரிவிக்கும் கடிதங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டியவை என மாநில தேர்தல் ஆணையம் கருத்து. சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தாமதம். 7 மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைக்கப்பட்டதால் அதிருப்திக்குள்ளான பயணிகள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம். கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு சென்ற அரசு பேருந்து பாதி வழியிலேயே பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. புதுச்சேரியில் முழு கடையடைப்பு காரணமாக பேருந்து இயங்காத நிலையில் தமிழக பேருந்தும் கைவிட்டதால் விழி பிதுங்கிய பயணிகள். டெல்லியில் இன்று நடைபெறவிருந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்.